இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வெண்ணிலா. தேங்க்ஸ் மா. உங்களுக்கு எப்படி? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. பிறந்த நாள் அதுவுமா ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு எதுவும் கொடுக்காம போனா எப்படி? இதெல்லாம் எதுக்குமா? உங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும். எதுக்கு அண்ணாமலை இதெல்லாம்? இன்னைக்கு நான் மன திருப்தியோட இருக்கேன். அம்மா கிட்ட சாராவை பத்தி சொல்லணும், ஆனா எப்படி சொல்றது? நான் முக்கியமா, உங்க அம்மா முக்கியமா? வருண், சொல்லுங்க பெரியம்மா. என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியம்மா, சும்மாதான். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, உன் கல்யாண விஷயத்தை பத்தி. கல்யாண விஷயம்? அப்ப சாராவை பத்தி பேச இதுதான் கரெக்டான டைம். மிஸ் பண்ணிடவே கூடாது, பேசிடுவேன். வருண். பெரியம்மா. என்னப்பா என்ன யோசிக்கிற? அத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன் பெரியம்மா. அடா, பரவாயில்ல. நான் கூட இவ்வளவு சீக்கிரம் நீ ஒத்துக்க மாட்டியோன்னு நினைச்சேன். எனக்கு இது போதும், இது போதும். அண்ணாமலை கிட்ட நான் பேசுறேன். பெரியம்மா, பெரியம்மா, கல்யாண விஷயத்தை பத்தி பேச வந்தாங்க. அப்படியே சாராவை பத்தி பேசலாம்னு பார்த்தா பெரியம்மா எதுவுமே கேட்காம கிளம்பிட்டாங்க. சரி, கல்யாண விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல டைம் பார்த்து சாரா விஷயத்தை பத்தியும் பேசி ஆகும். அண்ணாமலை, நான் வருண் கிட்ட பேசிட்டேன். அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டான். அவனும் இத பத்தி தான் நம்ம கிட்ட பேசணும்னு நினைச்சானா. நாம சொன்னது போலதான் கல்யாணம் பண்ணுன்ற முடிவுல தான் இருக்கான் போல. நிஜமாதான் சொல்றீங்களா அக்கா? ஆமா அண்ணாமலை, நிஜமாதான் அண்ணாமலை சொல்றேன். கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட முடிவுதான் அவனோட முடிவுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான். சூப்பர். அண்ணன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுச்சு. அப்ப இனிமே வீடு கால கட்டும். ஏங்க, வருண் கௌதம் மாதிரி இல்லைங்க. வருண் தான் நம்ம வீட்டு பையன். நம்ம பேச்சு மீறி நடக்கவும் மாட்டான், நம்மள இப்படி தலை குனிய வைக்கவும் மாட்டான். அக்கா, அருவி, நீ சொல்றதுதான் சரி. இனிமே இந்த வீட்ல எந்த சோகமும் இருக்க போறது இல்ல. கல்யாணம் களை கட்ட போகுது. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க, நமக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. வருணுக்கு ஏத்த நல்ல வரனா பாக்கணும். நம்ம தரகிற வர சொல்லி பேசணும். வாங்க போலாம். சின்ன வயசுல அண்ணாமலையும் நானும் பக்கத்து வீட்டுல இருந்தோம். ரொம்ப நல்ல பொண்ணு. அண்ணா அண்ணான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவா. நானும் தங்கச்சி இல்லாத குறையாதான் வளர்ந்தேன். நல்லா வாழ்ந்த குடும்பம். ஆனா திடீர்னு ஒரு நாள் எல்லாமே மாறி போச்சு. பாவம், அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கும் அண்ணாமலையை எடுத்து வளர்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அப்ப இருந்த சூழ்நிலையில எங்க வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாமலை ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தான்.
ஆனா இப்ப எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறான். அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாங்க, அவங்க நினைச்சிருந்தா ஃபோன் நம்பரை வாங்கி போன்லயோ இல்ல யாரையாவது விட்டோ நம்மள அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி நன்றி சொல்லியிருக்கலாம். அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்தது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசுங்க. அண்ணாமலை எப்பவுமே இப்படித்தாம்மா. எவ்வளவு பெரிய ஆளாகியும் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்காரு. மா கொஞ்சம் சட்னி எடுத்துட்டு வா போ. போமா. போறேன். பா இவ்ளோ பெரிய ஆளை கையில வச்சுக்கிட்டு நீங்க ஏன் இன்னும் இப்படியே இருக்கீங்க? உங்களுக்கு தானே அவங்கள தெரியாது, ஆனா உங்களை அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. இவங்க கிட்டே பேசி ஒரு நல்ல வேலையா வாங்கி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்ல. ஏங்கா இப்ப இருக்கிறதுக்கு என்ன குறை? ஏய் இங்க என்னடி குறை இல்ல? அக்கா மனசுதான்க்கா எல்லாம். ஆடி போடி. இந்தா. நெக்லஸ்ல தெரிச்சிர போதுமா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தராத்தலி கொடை பிடிப்பானா? அந்த அம்மா போட்டு போன நெக்லஸ இப்படி நைட் ட்ரெஸ்ல கூட கலட்டாம அல்ப மாதிரி போட்டுக்கிட்டே இருக்க. வெண்ணிலாவுக்கு தான் செயின் போட்டாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் அவ கலட்டி வைக்கல. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? உன் தங்கச்சி பண்ணத நான் தான் பண்ணேன்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டேன். மா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லடி, அத பண்ணதெல்லாம் அவதானே. அவளுக்கும் தானே செயின் போட்டாங்க. எனக்கு கண்டாலே உனக்கு பிடிக்காது. என்னங்க இவ இப்படி பண்றா? ஏமா அக்காவை ஏதாவது சொல்லிட்டே இருக்க? ஏண்டி அண்ணாமலை அம்மா கிட்ட நீ பண்ணத உங்க அக்கா பண்ணதா பொய் சொன்ன? அம்மா அக்காவை பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. இந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நகை பணம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அக்காவுக்கு தான் இதெல்லாம் ஆசை. அதனாலதான் அப்படி சொன்னேன். இப்படி ஏதாச்சும் சொல்லி என் வாயை அடைச்சிரு. அம்மா உண்மையிலேயே இதுதான் காரணம். அப்படி பார்த்தா அக்கா அந்த ட்ரெஸ்ஸ மாத்த போய் தானே அங்க கேமரா இருக்கிறது தெரிஞ்சு லெட்டர் எழுதி போட்டேன். நடந்ததை வச்சு பார்த்தா இது எல்லாம் அவளால தானம்மா. சோ இது எல்லாமே அவளுக்கு தானே சேரணும். பாரு இப்ப அக்கா சாப்பிடாமலே போயிட்டா. அக்கா